அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்றைக்கு ஒவ்வொரு நாடாக அச்சுறுத்தி அதை கபலீகரம் செய்து கொண்டிருக்கின்றது அல்லது அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சதாம் ஹுசேனை அப்படித்தான் அங்கே அணு ஆயுதம் இருக்கிறது என்று சொல்லி அவர் நாட்டுக்குள் படையெடுத்து சதாம் ஹுசேனை பிடித்து வந்து அவரை தூக்கில் போட்டு படுகொலை செய்தார்கள். அதேபோலதான் ஈரானுடைய அதிபர் கொமேனியும் அப்படித்தான் அவர்கள் படுகொலை செய்தார்கள். இவர் நம்முடைய மரியாதைக்குரிய வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் வீடு புகுந்து தூக்குவதைப் போல அந்த நாட்டுக்குள் புகுந்து தூக்கி சென்றிருக்கின்றது அமெரிக்க பயங்கரவாத அரசு. இன்றைக்கு வெளிப்படையாக கியூபா மீது ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது அமெரிக்கா. பொருளாதார யுத்தம், பொருளாதார தடை, பல்வேறு தடைகளை விதித்து கியூபாவை தன் வழிக்கு கொண்டு வருவதற்காக ஒரு கொலை குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறது அந்த நாட்டுடைய அதிபர் ராவுல் காஸ்ட்ரோ மீது. அவர் 94 வயது. 96 நடைபெற்ற ஒரு சம்பவம். அங்கே பறந்திருந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அதிலே 4 பேர் கொல்லப்பட்டார்கள். அதிலே 3 பேர் அமெரிக்கர்கள் என்று இப்போது புதிதாக ட்ரம்ப் கண்டுபிடித்திருக்கிறார். எத்தனையோ கண்டுபிடிப்புகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஈராக்கில் கூட அங்கே சதாம் ஹுசேன் பின்னாடி இருப்பது பெரிய அணு ஆயுதம் என்று சொல்லி கண்டுபிடித்து அவரை படுகொலை செய்த பிறகு கூட அணு ஆயுதத்தை அவர் எங்கேயுமே காட்டியதில்லை, இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது ராகுல் காஸ்ட்ரோ 94 வயது நிரம்பியவர். அவர் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். எங்களுடைய மக்களுக்காக இதை நாங்கள் நடத்துவோம் என்று அமெரிக்காவுடைய தேசபக்தியை, போலி தேசபக்தியை முன்வைத்து அவர் இந்த யுத்தத்தை நடத்துகிறார்கள். ட்ரம்ப் எப்படி ஒரு போலி தேசபக்தியை அமெரிக்கா மீது கட்டமைத்திருக்கிறாரோ அது எப்படி எளிதாக நாம் புரிந்து கொள்வதென்றால் நம்ம இந்தியாவினுடைய மோடியை நாம் அதில் ஒப்பிடலாம். ஏற்கனவே 2018 அர்பன் நக்சல்களால் எனக்கு என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று எத்தனையோ அறிஞர்கள், சமூக செயற்பாட்டாளர்களை கைது செய்து சிறைப்படுத்தியது பீமா கோரைக்கான் வழக்கு. இன்றும் பலர் சிறையில் இருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக ஆந்திராவுடைய கவிஞர் வரவரராவ் அதிலே சிறைப்படுத்தப்பட்டார். தொழிற்சங்கவாதி என்று சொல்லக்கூடிய தொழிற்சங்கவாதி அங்கே அவர் கைது செய்யப்பட்டார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய உரையாடல் என்று சொல்லக்கூடிய ஆனந்த் தெல்துமுறை கூட அங்கே கைது செய்யப்பட்டார். அவருடைய தம்பி, உடன்பிறந்த தம்பி விழித்து தெல்துமுறை சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் மாவோயிஸ்ட் என்கின்ற பெயரில். ஏன் இதை சொல்கிறோம் என்றால் இதை எளிதாக நம்முடைய மக்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும் என்றால் மோடி தான் அங்கே ட்ரம்ப் தான் இங்கே மோடி என்கிற வகையில் இந்த எனக்கு என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று இவ்வளவு வேலைகள் செய்கிறார்கள். ஏன் 2025 நாடாளுமன்றத்தில் வாக்கு திருட்டு குறித்து காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இது குறித்து மிகப்பெரிய விவாதத்தை கலைத்தார். இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் எங்களுடைய தலைவரோடு அதில் கலந்து கொண்டு பேசும் பொழுது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று வெளிப்படையாக நாடாளுமன்றத்திற்கு வராத காரணத்தை மோடி சொன்னார். அதேதான் இன்றைக்கு கியூபா மீதான இந்த மரியாதைக்குரிய ராகுல் காஸ்ட்ரோ மீது இந்த கொலை குற்றச்சாட்டை எந்தவித கூச்சமும் இல்லாமல் ட்ரம்ப் இதை வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த ஹவானா அந்த வீதி இருளடைந்து கிடக்கின்றது. எங்குமே மின்சாரம் இல்லை. கியூபாவுடைய தலைநகர் முழுக்க தீப்பந்தங்களோடு நின்றிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவம் இல்லை. அதற்கு உதவி செய்த ஒரு நாடு வெனிசுலா, அதையும் அச்சுறுத்தியிருக்கிறார்கள் பிடித்து வந்து. அதே போல இன்னொரு நாடு மெக்சிகோ, அதையும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது அமெரிக்கா. இந்தியா இதற்கு முன்பு நம்முடைய தோழர்கள், தலைவர்கள் சொன்னதை போல இந்தியா எப்போதும் கியூபாவுக்கு ஆதரவான நாடுதான். ஆனால் இன்றைக்கு இந்தியாவினுடைய
ஒன்றிய அரசு அல்லது பாஜக அரசு இது குறித்து எந்த விதமான பதிலும் சொல்லாமல் கள்ள மௌனம் சாதிப்பது என்பது ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக, தீபாவளியுடைய இறையாண்மைக்கு எதிராக போர் நடத்தி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு கள்ள மௌனம் சாதிக்கக்கூடிய ஒரு வேலையை மோடி செய்கிறார். இதை வன்மையான கண்டனத்துக்குரியது. நாம் உலகம் முழுக்க இருக்கின்ற இம்மாதிரியான பயங்கரவாத செயல்களை, அரச பயங்கரவாத செயல்களை நாம் கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்காகத்தான் கியூபா தனியாக இல்லை, நாம் இருக்கின்றோம், தமிழ்நாடு இருக்கின்றது, விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றோம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கின்றது, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கின்றது, காங்கிரஸ் பேர் இயக்கம் இருக்கிறது என்று. ஏனென்றால் கட்சிகள் மக்களுடைய பிரதிநிதிகள் தான். அரசு பக்கம் இருந்தாலும் மக்களும் எப்படி கியூபா மக்கள் இன்றைக்கும் துணிச்சலாக போராடுகிறார்களோ அவர்கள் நமக்கு ரோல் மாடல், முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் எல்லோரும் கியூபாவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்து பெருமை கொள்கின்றோம். நாம் முன்னெடுக்க வேண்டிய போராட்டங்கள் நிறைய இருக்கின்றது. ஆகவே கியூபாவுக்கு ஆதரவாக நாம் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.